பஸ் கட்டணங்கள் உயர்ந்த காரணத்தினால இப்போது தூர பயணங்கள் எல்லாம் ட்ரெயின் மூலமாக செய்யத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ட்ரெயினில் சீட் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அதுக்காக புக்கிங் சிஸ்டத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த புக்கிங் சிஸ்டம் எல்லா ஸ்டேஷன்லேயும் அவைலபிளாக இல்லை. குறிப்பிட்ட ஒரு சில ஸ்டேஷனில் தான் இருக்குது. ஸோ புக் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக ஸ்ரீலங்கா ரயில்வேஸும் மொபிட்டலும் சேர்ந்து உருவாக்குன வெப்சைட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற STEMGuru, நான் உங்கள் கிஞ்ச். ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ் seatreservation.railway.gov.lk. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட்டுக்கு போனதுமே இடது பக்கம் ஸ்ரீலங்கா ரயில்வேஸ்னு இருக்குது, வலது பக்கம் ஸ்ரீலங்கா மொபிட்டல் டெக்னாலஜி பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. அது கீழே அக்கௌண்ட் உருவாக்குறதுக்கு லாகினும் சைனப்பும் இருக்குது. ஸோ நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நார்தர்ன் லைனில் அனுராதபுரம் வரைக்கும் தான் ரயில்வே சர்வீஸ் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஷீட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான போர்ட்டல் இருக்குது. ஸ்ரீலங்கா ரயில்வேஸில் அடித்த அழகான ஃபோட்டோஸ் கேலரி இருக்குது. அதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரி, சேவிசஸ், கான்டாக்ட், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் பேமெண்ட் எப்படி, கேன்சலேஷன் எப்படி, ரீஃபண்ட் எப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இருக்குது. இதை நீங்கள் வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இப்போ நம்ம ஷீட் ரிசர்வ் பண்ணுறதுக்கான போர்ட்டலுக்கு போவோம். இந்த வெப்சைட்டை மொபைல்லேருந்தும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்குது ஃப்ரம், டு, டேட், நம்பர் ஆஃப் பேசஞ்சர். ஸோ ஃப்ரமில் நீங்கள் எங்கேருந்து கிளம்புறீங்கன்னு கொடுங்க. உதாரணத்துக்கு நான் காலை செலக்ட் பண்ணுறேன். டூவில் கொழும்பு ஃபோர்ட்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ட்ராப் டவுன் பட்டனில் தேடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைப் பண்ணுறது மூலமாகவே தேடிக்கொள்ளலும். ஸோ டேட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச் 22 புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நான் புக் பண்ணுற இந்த நாள்லேருந்து சரியாக 1 மந்த்க்குள்ளே மட்டும்தான் புக் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு பார்த்தா தெரியும், இன்றைக்கி மார்ச் 22, 2023. ஸோ நான் 21 ஏப்ரல் 2023 வரை மட்டும்தான் என்னால் புக் பண்ணலும். ஸோ இந்த புக்கிங் 1 மந்த்துக்கு முன்னதாக மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நம்பர் ஆஃப் பேசஞ்சரில் எத்தனை பேர் போகிறீங்கன்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டும் புக் பண்ணுமா இருந்தால் ரிட்டர்னை எனபிள் பண்ணிட்டு சர்ச் கொடுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த பேஜில் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஆன்லைனில் சீட் ரிசர்வேஷன் மட்டும்தான் நடக்கும். ஸோ டிக்கெட் வேணுன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பயணிக்கிற அன்னைக்கு போய் நீங்கள் இந்த புக்கிங்கை காட்டி டிக்கெட் ஒன்று பிரிண்ட் பண்ணி வாங்கி கொள்ளணும். அதுக்காக மட்டும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போக வேண்டி வரும். அது பயணம் செய்கிற அன்னைக்கு போய்ட்டும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்க டீட்டெயிலுக்கு பேசஞ்சர் என்ஐசியை வழங்க சொல்லி. ஸோ டிக்கெட் எடுக்கும்போது இந்த என்ஐசியை காட்டி தான் உங்களால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்து சொல்லியிருக்காங்க, நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஷீட் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியாது. அதாவது நான் போன வீடியோவில் STEMGuru பஸ் எப்படி புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் இருந்த மாதிரி நமக்கு எந்த ஷீட் தேவைன்னு நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இந்த ரயில்வே சர்வீஸில் ஆட்டோமேட்டடாக ஷீட் அலோகேட் ஆகும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த STEMGuru பஸ் புக் பண்ணுற வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஷீட் வேணுன்னா நீங்கள் மேனுவலாக போய் ரயில்வே ஸ்டேஷனில் பேசி தான் புக் பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த மெசேஜ் வாசிச்சுட்டு ஓகே பண்ணுவீங்கன்னா இருந்தால் உங்களுக்கான புக்கிங் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கோல்ட்லேருந்து ஃபோர்ட் போகிறதுக்கு 2 டிக்கெட்டுக்கான ஷீட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வெளியத்தையிலேருந்து மரதான போகிற ட்ரெயினும் மாத்தறையிலேருந்து மரதான போகிற ட்ரெயினும் 2 ட்ரெயினில் மட்டும்தான் ஷீட் புக் பண்ண முடியும். ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கான சார்ஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட எத்தனை ஷீட் அவைலபிளாக இருக்குதுன்னு இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ இந்த 2 ட்ரெயினும் ஸோ கோல்டு என்ன டைம் டிபார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன டைம் ஃபோர்ட்டில் அரைவ் ஆகுதுங்கிற டைமும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைம் ஓகேயா இருக்கோ அந்த ட்ரெயினை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அதாவது கன்ஃபர்மேஷன் அண்ட் பேமெண்ட். ஸோ இல்லை ஷீட் செலெக்ஷன் அமௌண்ட் போட்டிருக்காங்க 1100 ரூபாய் ஒரு ஷீட்கான சார்ஜ். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் பேசஞ்சர் டீட்டெயில் கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதில் பயணிக்கிற ஒரு ஆள்கிட்ட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், என்ஐசி எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட பயணிக்கிற மற்ற பேசஞ்சர்ஸ் டீட்டெயில், என்ஐசி நம்பர் மட்டும் கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதை மறக்காமல் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்ததாக சமரி போய் பார்த்தோம்னா ட்ரெயின் பற்றின டீட்டெயில் இருக்கும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ரைஸ் 2200 ரூபாய். சர்வீஸ் சார்ஜ் 110 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் சேர்த்து தான் 2200 ரூபாய். அதுக்கு அடுத்தா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அதை டிக் பண்ணிங்கன்னா ரயில்வே சர்வீஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு விசா, மாஸ்டர் கார்டோ, லங்கா கியூஆரில் உங்களுக்கு பேமெண்ட் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் ஓகே இருந்தால் செக் அவுட் பண்ணி பேமெண்ட் செய்ய முடியும். பேமெண்ட் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஒன்று கிடைக்கும். அதை காட்டி ரயில்வே ஸ்டேஷனில் உங்களுக்கு ஒரு டிக்கெட் பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அடுத்ததாக
ரிட்டர்ன் டிக்கெட்டோட எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக நான் ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஃப்ரம்முக்கு பதில்லையும் டூவில் கொழும்பு ஃபோர்ட்டும் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். ஸோ நான் இங்கே டேட்டாவும் கொடுக்குறேன், பேசஞ்சர் கவுண்ட் 2 கொடுக்குறேன், ரிட்டர்னுங்கிறது எனபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரிட்டர்ன் டேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் இங்கே இருக்குது. ஸோ அதில் போய் செக் பண்ணோம்னா ரிட்டர்ன் செலக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் எதுவும் கொடுக்கல. காரணம் கிளம்புற டேட்டே 30 நாள் தள்ளி இருக்குது. ரிட்டர்ன் ஆகணுமா இருந்தால் அது 30 நாளை தாண்டிடுது. ஸோ நம்மளால் புக்கிங் பண்ணக்கூடிய சான்ஸ் இல்லை. அதனால நம்ம ரிட்டர்ன் வர டேட்டும் இந்த 30 நாளுக்குள்ளே உள்ள மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ட்ராவல் பண்ண போகிற டேட்டை மார்ச் மந்த் 22க்கு போடுறேன். ஸோ ரிட்டர்ன் டேட் என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். மார்ச் 22லேருந்து 30 நாளுக்குள்ள ஒரு டேட்டாக இருக்கும். முதல்ல பார்த்த மாதிரியே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் நம்ம பார்த்த மாதிரியே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ரிட்டர்ன் ட்ரெயின் ஒரு டேப் இருக்குது. அதில் உங்களுக்கு ஓகேயான ட்ரெயினை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். இந்த இடத்துல ஷீட் செலெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் போகும்போது உள்ள பேசஞ்சரும் உங்கள் டீட்டெயிலும் கொடுக்கணும். அடுத்ததாக ரிட்டர்ன் வே ஷீட் கிளாஸில் நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது உங்கள் கூட உள்ள பேசஞ்சர் டீட்டெயிலை கொடுக்க வேண்டி வரும். ஸோ இதில் போன பேசஞ்சரோடய ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் போகிறது ஒரு பேசஞ்சர், வரது ஒரு பேசஞ்சராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்கள்ட்ட என்ஐசி டீட்டெயிலை கொடுத்து செக் அவுட் பண்ணி பேமெண்ட் செஞ்சிங்கன்னா ஷீட் புக் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.